ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த ரேவதியை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மகன்கிட்ட உண்மையை சொல்லி உங்கள் மகனை கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வர அத்தை, தயவு செஞ்சு இப்போதைக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். பார்த்தீங்கன்னா இலக்கியா, நீ எனக்கு கடவுள் மாதிரி, உனக்கு கடைசி சான்ஸை தரேன், தயவு செஞ்சு என் மகன்கிட்ட உண்மையை சொல்லு, நான் அவனோட அம்மான்னு அவனுக்கு தெரியணும், இல்லைனா அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவான், நானுமே அவன் என்னை அம்மானு கூப்பிட்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி கூப்பிட்டாரேன். ஆனால் இப்போதைக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கா, இந்த அஞ்சலி இந்த கார்த்திகை பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜானகத்தை கோபமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அது எப்படியாவது இருக்கட்டும் இலக்கியா, தயவு செஞ்சு என் மகன்கிட்ட உண்மையாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா, சரி வசந்த், நீ ரேவதி அம்மா கரெக்டாக பார்த்துக்கோ, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்களா, நான் திரும்ப பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா, கௌதம் மாமா கிட்ட உண்மையை சொல்லி ரேவதி அம்மா பார்க்க கூப்பிட்டு வர போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. முட்டாத்தனமாக சீரியலை இந்த டைரக்டர் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நான் சாப்பிட மாட்டேன், மாத்திரை போட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரேவதி சொன்னாங்க. பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்முடைய வசந்த் தான் கால் பண்ணி ரேவதி கையில் கொடுத்தாங்க. கொடுத்தப்ப பக்கமே தான் நம்ம வசந்த் நின்றுக்கிட்டு இருந்தாருங்க. நின்றுக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா கௌதம் என் மகன்றதை நீ எப்போ கௌதம் கிட்ட சொல்லி கூப்பிட்டு வர அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்னைக்கே சீனை வச்சு தொலைஞ்சிட்டா நம்முடைய வசந்துமே பக்கம் தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீனவே வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே சீனை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கியா கிட்ட பேசிட்டு இருந்த மறுபடியும் வசந்த் கிட்ட, என்னக்கா ரேவதியோட பையன் கௌதம் மாமா தானா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இவன் பேரதிர்ச்சியாக கேட்குற மாதிரி முட்டை கண்ணை பார்த்தீங்கன்னா சும்மா கோழி முட்டை மாதிரி உருட்டி பார்க்குறாங்க. இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சுன்னு முட்டாத்தனமாக உன் டேரக்டர் கதை எடுத்துகிட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா, அவனுக்கு அறிவில்லை. தயவு செஞ்சு இந்த சீரியலை முடிச்சுட்டு வேறு ஏதாவது சீரியல் ஹோப் கொடுக்கலாம், புதுசாக வந்தாங்களானே. ஆனால் இந்த மாதிரி கேவலமாக எடுத்துகிட்டு போட்டு ஆடியன்ஸுங்களும் பார்த்தீங்கன்னா முட்டாத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறதே 5 கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக்கும் கொடுத்து அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்க ஆடியன்ஸை பயங்கரமாக கடுப்பேற்றுது. இல்லை இந்த ரேவதி பிரச்சனை ஒரு பக்கம், இந்த அஞ்சலி ஒரு பக்கம், பிரியான்ற ஒரு கேரக்டர் ஒரு பக்கம், இந்த பைரி பழி வாங்குறது ஒரு பக்கம், இந்த எஸ்எஸ்கே பழி வாங்குறது ஒரு பக்கம். ஏன்னா ஏதாவது ஒரு கான்செப்டில் முதல்ல எடுத்துகிட்டு போய் ஒரு பிரச்சனை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போகக்கூடா. பிரச்சனை வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையில் நுழைஞ்சு இன்றைக்கி எதை இப்படி போட்டால் போகுமா அப்படி போட்டால் போகுமான்னு முட்டாள்தனமாக கதையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அறிவு கேட்டவனுங்க. உங்களுக்கு இந்த இலக்கிய சீரியல் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காது கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய பிரியாவும் கார்த்தி இந்த டைரக்டர் சேர்த்து வைக்குவானா, இல்லை அந்த அஞ்சலியும் கார்த்தியும் தான் சேருவாங்களா அப்படின்றத மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.